கண்ணகியே, கருப்பான இரும்பிடையே, புன்னகையே, பூவே, புரட்சி கவி அவன் தீட்டி வைத்த காவியமே. பாராட்டுறாரியா நினைச்சா அடுத்த வார்த்தை மறத்தினார். புரட்சி கவி அவன் தீட்டி வைத்த காவியமே, உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு தான் என்பேன். நீ செல்லா காசுன்னார். என்னையா கண்ணகியை திட்டுறீங்க? உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு. கவிஞர்கிட்ட கேட்கிறோம், ஐயா ஏன் கண்ணகியை திட்டுறீங்க? சொல்றாரு, தொட்டு மாலையிட்டோன் தோகையரை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று சொன்னால் அந்த கற்பே இந்த உலகத்தில் இல்லாது போகட்டும், சந்தையில் விலை போகாத சரக்காகி போகட்டும். உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்வதும் வியப்பில்லை, தப்பு கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் போதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று அணை ஒன்றை கட்டி தடுத்திருந்தால் தினவடத்து கிளை போல திருமகளே வாழ்ந்திருப்பாய். அறம்பாடி மதுரை அரசன் புகழ் சாடி பூநகரை தீயாலே எரித்தாயே, மன்னவனும் மாண்டதனால் மதுரையும் எரிந்ததனால் உன் கணவன் உன்னிடத்தில் நிலையாக மீண்டானோ? ஏமா மாதவியோட போனப்போ உன் புருஷனை எரிச்சிருந்தேனாக்க பரவாயில்ல, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க மதுரையை எரிச்சு என்னமா பையன்னு கேட்ட. தாய்க்குளமே தாய்க்குளமே தங்க மகன் சொல்கின்றேன், வாய்ச்சொல் காரன் என்று வார்த்தைகளை தள்ளாதீர். கற்பொன்றில் மட்டும் கண்ணகியை போலிருங்கள், மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திடுங்கள். இப்பொழுதும் அவளை போல் மோனநிலை கொண்டிருந்தால் கடலில் விழுந்த கடுகாகி போவீர்கள், இடரில் சிக்குண்ட இருக்கம்பு ஆவீர்கள். தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து சொல்லவில்லை, சிந்தித்து சொல்கிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருப்பார்.